ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். செய்திக்கு அப்பால டிடி நெக்ஸ்ட்ல வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் எடுத்திருக்கிறோம். இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ரோஹித் வெமுலாவின் ஆவி இந்த தலைப்புல தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. ரோஹித் வெமுலா அவர் தற்கொலை செய்து கொண்டது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது, ஏராளமான கேள்விகளை அப்போது எழுப்பியது. ஆனால் ரோஹித் வெமுலாவினுடைய தற்கொலை அந்த வழக்கு இப்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகத்தான் இந்த தலையங்கத்தை எழுதியிருக்கிறாங்க. இதுல இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டுவது, அந்த தற்கொலைக்கு தூண்டியவர்கள் யார், அந்த தூண்டுதல் என்ன, எப்படி நடந்தது, அது பற்றி காவல்துறை ஆராயவே இல்லை அப்படின்றத தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது. பொதுவாக ஒரு தற்கொலை அது யாரால் தூண்டப்பட்டது அது கண்டுபிடிப்பது ரொம்ப சிரமம் தான். ஆனால் அது குறித்து ஆர்வமே இந்த காவல்துறை காட்டலை அப்படின்றதையும் சுட்டி காட்டுறாங்க. காவல்துறையினுடைய அந்த இறுதி விசாரணையின் முடிவு என்னவா இருக்கு அப்படின்னா, பல்கலைக்கழகத்திற்கு இதுக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு. ஆனால் ரோஹித் அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட போது என்ன பேசப்பட்டது அப்படின்னா, அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அங்கு காட்டப்பட்ட சாதிய ரீதியான பாகுபாடு, அவருக்கு இருந்த நெருக்கடி, அப்புறம் ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்பட்டது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனால் காவல்துறையினுடைய ஃபைண்டிங்ஸ்ல பல்கலைக்கழகத்துக்கு இதுக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் அது ஒரு பார்ட். இந்த தலையங்கம் இன்னொன்றையும் சுட்டி காட்டுது. அது என்ன அப்படின்னா, ரோஹித் வெமுலாவினுடைய தலித் அடையாளம், அவர் தலித்து தானா, தலித் அப்படின்னு ஆதாரமாக அவர் கொடுத்த சான்றிதழ்கள் சரியா, அதுல தான் சந்தேகத்தை காவல்துறை எழுப்பி இருக்கிறாங்க. அதுல அவங்க விசாரணையை ரொம்ப ஒரு நீளமான விசாரணையை மேற்கொண்டு இருக்கிறாங்க. அது பற்றியும் தலையங்கம் தனது கவலையை தெரிவித்திருக்கிறது. இதுல காவல்துறையினுடைய அந்த இறுதி விசாரணை அறிக்கை என்ன சொல்லுது, பல்கலைக்கழகத்துக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு. கிட்டத்தட்ட பல்கலைக்கழகத்தை ஆதரிக்கும் போக்கு தான் காவல்துறையினுடைய அறிக்கையில இருப்பதாக சுட்டி காட்டுறாங்க. இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தலையங்கம் சொல்வது பழைய அறிக்கையை வெளியிடக்கூடிய காங்கிரஸ் அரசு. இன்னைக்கு தெலுங்கானாவில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு ஆட்சியாளர்களால் அந்த காவல்துறையால் விசாரிக்கப்பட்ட அந்த முடிவையே இந்த புதிய அரசும் வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. புதிய அரசிலும் பழைய போலீஸே ஆட்சி நடத்துகிறார்களா அப்படின்ற கேள்வியை இந்த தலையங்கம் எழுப்பி இருக்கிறது. இன்னொன்று இந்த தலையங்கம் முக்கியமாக எழுப்பி இருக்கிற கேள்வி என்பது, தேர்தல் நேரத்தில் இதை ஏன் வெளியிடுறாங்க, இதற்கான தேவை என்ன இருக்கிறது அப்படின்னு நிறைய கேள்விகளை இந்த தலையங்கம் எழுப்பி இருக்கிறது. இதைத்தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.